இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம லிகேஸ் அப்புறம் டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ லிகேஸ் அப்படின்னும் போதே நம்ம சின்னதுலேருந்து படிச்சிருப்போம் பயாலஜியில. லிகேஸ் அப்படின்னா டிஎன்ஏவை ஜாயின் பண்ணக்கூடியது அப்படின்ட்டு. லிகேஸ் லிகேஸ் எந்தெந்த ஆர்கானிசம்ல வந்து எப்படி இருக்கும் அதோடைய ஸ்ட்ரக்சர், அப்புறம் டிஎன்ஏ லிகேஸோடைய ஃபங்க்ஷன் என்ன, மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். வரக்கூடிய மியூட்டேஷன்னால என்னென்ன டிசீஸ் வரும் இதையும் நம்ம பார்ப்போம். லிகேஸ் அப்படின்னாலே ஜாயின் பண்ணக்கூடியது அப்படின்னு. ஸோ இதை ஒரு பைண்டிங் என்சைம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு மாலிக்யூல்ஸை ஒரு கெமிக்கல் பாண்ட் நியூ கெமிக்கல் பாண்ட் கொடுத்து ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் இந்த லிகேஸ் என்சைம். ஸோ இது எந்த ப்ராசஸ் வழியாக நடக்கும்னா வயா ஹைட்ரலைசிஸ். அப்புறம் பாண்ட் என்னென்ன பாண்ட் நடக்கும் அப்படின்னா சி பாண்ட் ஓ, அப்புறம் கார்பன் பாண்ட் சல்ஃபர், கார்பன் பாண்ட் நைட்ரஜன், இப்படியான பாண்ட்ஸ் எல்லாம் ஃபார்மேஷன் நடத்தக்கூடியது. இப்போ இந்த லிகேஸை நம்ம இந்த பாண்டை வச்சு கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா EC6.1 அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. எந்த பாண்டுக்குன்னு பார்த்தோம்னா கார்பன் ஆக்சிஜன் பாண்டுக்கு. இப்போ E6.2 அப்படின்ற நேம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்பன் சல்ஃபர் பாண்ட் கிரியேட் ஆகும்போது, இப்போ கார்பன் நைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகும்போது EC6.3 அப்படின்னும், இது ஆர்ஜினைன் சக்சினேட் சிந்தடேஸ் மூலியமா நடக்கக்கூடியது அப்படின்னும் சொல்றாங்க. அப்புறம் EC6.4 கார்பன் கார்பன் பாண்ட் உருவாக்கக்கூடியது. EC6.5 பாஸ்போ எஸ்டரிக் பாண்ட், இதுதான் நம்ம இந்த டிஎன்ஏல பார்க்கக்கூடிய இந்த டிஎன்ஏ லிகேஸ் பாண்ட். EC6.6 வந்து நைட்ரஜனுக்கும் மெட்டலுக்கும் ஏற்படுத்தக்கூடிய பாண்ட், அது கீலேட்டேசஸ் அப்படின்னு சொல்றோம். பிக்சர்ல நம்ம பார்க்க முடியும் லிகேஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு. சென்ட்ரல் ஆக்டிவ் சைட்டும் சைட்ல வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஹெலிக்ஸ் கொண்டதாகவும் ஒரு புரோட்டீனா இருக்கு. இந்த டிஎன்ஏ லிகேஸ் பத்தி பார்த்தோம்னா இது வந்து ஜாயின் ஸ்ட்ராண்ட்ஸ் டுகெதர். நம்ம மெயினா டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய நிக்க ஜாயின் பண்ணக்கூடியதா இருக்கு. ஆர் ரெப்ளிகேஷன்ல நம்ம பார்ப்போம் இந்த ஃபோர்க்ல ஏற்படக்கூடிய இந்த பிரைமர்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சைடு லீடிங் ஸ்ட்ராண்டும் இன்னொரு பக்கம் லாகிங் ஸ்ட்ராண்டும் ஏற்படும் அப்படின்னு. ஸோ இந்த ஒவ்வொரு லாகிங் ஸ்ட்ராண்ட் எண்ட்லையும் இந்த இந்த இடத்துல ஏற்படக்கூடிய நிக்க வந்து ஜாயின் பண்ணக்கூடியது தான் இந்த டிஎன்ஏ லிகேஸ். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரெப்ளிகேஷன் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன என்சைம்ஸ் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல உதவக்கூடியதா இருக்கு அப்படின்னு. அதுல ஃபைனலா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த டிஎன்ஏ லிகேஸ். இந்த டிஎன்ஏ லிகேஸ் வரதுக்கு முன்னாடி என்ன இந்த ஒகேசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்ல மாற்றம் நடந்திருக்கும் அப்படின்றத நீங்க ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். அதனுடைய லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களால பார்க்க முடியும். இப்படி டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல இருக்கக்கூடிய இந்த நிக்க வந்து எதன் மூலியமா ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் கிரியேட் பண்றது மூலியமா இதை ஜாயின் பண்ண முடியும். அதை மட்டும் இல்லாம டிஎன்ஏ ரிப்பேர் அப்பவும் ரெப்ளிகேஷன் அப்பவும் நம்ம இந்த பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்மேஷன் பார்க்க முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கு. இந்த ஸ்ட்ராண்ட்ல கீழே இருக்கிறது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். ஸோ மேல இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் ஸ்ட்ராண்ட் வந்து நியூவா ஃபார்ம் பண்ண சிந்தசைஸ் ஆகப்பட்ட ஸ்ட்ராண்ட். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த நிக்கு தான் இந்த டிஎன்ஏ லிகேஸ் சீல் பண்ணக்கூடியதா இருக்கு. எங்கன்னா இந்த ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு நடுவுல. ஸோ இந்த நிக்கு சரி பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபுல் நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் உருவாகிறதுக்கு உதவியா இருக்கும். இப்போ இதுல இருக்கக்கூடிய ரிப்பேரிங் மெக்கானிசம் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பிரேக் வந்து நம்ம இந்த லிவிங் ஆர்கானிசம்ல எந்த லிகேஸ் சரிப்படுத்தும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ லிகேஸ் 4. டபுள் ஸ்ட்ராண்ட்ல ஏற்படக்கூடிய இந்த ரிப்பேர் மெக்கானிசமும் இந்த டிஎன்ஏ லிகேஸ்னால சரி பண்ணப்படுது. இப்போ இந்த டிஎன்ஏ லிகேஸோடைய பியூரிஃபைடு ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எப்போனா ஜீன் குளோனிங் பண்ணும்போது. ஸோ இதையும் இந்த பியூரிஃபிகேஷனையும் எப்படி பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ பிளண்ட் எண்ட் லிகேஷன் இது வந்து ஈஸியான லிகேஷன் கிடையாது. பொதுவாக நம்ம ரெண்டு டைப் ஆஃப் லிகேஷன் பார்க்க முடியும். இந்த ஸ்டிக்கி எண்ட் லிகேஷனும் இங்க இருக்கக்கூடிய இந்த எண்டை தான் ஸ்டிக்கி எண்ட் லிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய இந்த எண்டை தான் பிளண்ட் எண்ட் அப்படின்றோம். ஸோ இந்த எண்டுக்கு நம்ம லிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஹையர் என்சைம் கான்சென்ட்ரேஷனும் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் கண்டிஷனும் தேவைப்படும். டிஎன்ஏல நம்மளுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை புகுத்துறதுக்கு இந்த பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய டிஎன்ஏவை புகுத்துறதுக்கு உதவியா இருக்கும் இந்த டிஎன்ஏ லிகேஸ் அலாங் வித் ஏடிபி அண்ட் மெக்னீசியம் குளோரைட் அயான். இப்போ நம்ம வரிசையா ஒவ்வொரு ஆர்கானிசம்லயும் லிகேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இங்க இருக்கக்கூடிய கோலை லிகேஸ்ல இது வந்து பாலிமரேஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ்னால என்ஹான்ஸ் பண்ணப்படுற லிகேஸ் கோலை லிகேஸ். இந்த லிகேஸ் வந்து என்ன எனர்ஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ஏடி நாட் ஏடிபி. ஸோ இது என்ஏடி யூஸ் பண்ணி தான் இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் கிரியேட் பண்ணும். இது பிளண்ட் எண்டை வந்து கோலை லிகேஷன் பண்ணாது. அடுத்ததா நம்ம T4 பாக்டீரியோஃபேஜ்ல இருக்கக்கூடிய லிகேஸை பார்ப்போம். ஸோ T4 பாக்டீரியோஃபேஜ் லிகேஸ்ல வந்து ஏடிபி தான் எனர்ஜியா யூஸ் ஆகப்படுது. ஸோ நம்ம ஈகோலையில பார்த்தோம்
NAD தான் வந்து எனர்ஜியா யூட்டிலைஸ் பண்ணப்படுது. ஸோ இங்க T4 லிகேஸ்ல ATP தான் லிகேஷன் பண்றதுக்கு உதவியா இருக்கு. ஸோ இது போத் கோஹெசிவ் ஆர் பிளண்டன்ட் ரெண்டுமே வந்து லிகேட் பண்றதுக்கு உதவியா இருக்கு. ஒலிகோ நியூக்ளியோடைட், ஆர்என்ஏ டிஎன்ஏ ஹைபிரிட், அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த லிகேஷன் யூஸ் பண்ணி T4 லிகேஸ் யூஸ் பண்ணி லிகேஷன் நடத்த முடியும். பட் இந்த எல்லா லிகேஷன் பண்ணும்போதும் நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் நியூக்ளிக் ஆசிடா இல்லாம அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டோட இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டை தான் இந்த T4 லிகேஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பிளண்ட் அண்ட் லிகேஷன் வந்து குளோனிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் ஆகும் மோஸ்டா. ஸோ அப்போ ஒரு பிளண்ட் அண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த லிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த பிளண்ட் அண்ட் லிகேஷன் நடத்தும் போது என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த P50 அப்புறம் NF-kB அப்படின்ற ப்ரோட்டீன்ஸும் யூஸ் பண்ணப்படுது. இப்போ டெம்பரேச்சர் இந்த T4 லிகேஸ் என்சைமுடைய டெம்பரேச்சர் பார்த்தோம்னா இட் வில் பி அபவ் 334 ஆர் சம்திங் அபவ் 34 °C இருக்கும். ஸோ இந்த லிகேஷன் ப்ராசஸ் நடக்கணும்னா இந்த டெம்பரேச்சர் வந்து உதவி பண்ணாததுனால நம்ம இதோடைய T4 லிகேஸோடைய டெம்பரேச்சர் குறைக்கணும். டு 16 அப்ராக்சிமேட்லி 16 ° 15 °C கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த லிகேஷன் நடக்கும். பட் இந்த லிகேஷன் ஸ்லோ ப்ராசஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் நைட் ப்ராசஸா இருக்கும். அடுத்ததா மேமலியன் லிகேஸ் பத்தி பார்ப்போம். ஸோ மேமல்ல லிகேஸ் வந்து நம்மளுக்கு டைப்ஸ் இருக்கு. அப்போ டிஎன்ஏ லிகேஸ் டைப் 1 அப்படின்னு பார்த்தோம்னா இது நியூவா ஃபார்ம் ஆன டிஎன்ஏல அது லாகிங் ஸ்ட்ராண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்ல பார்க்க முடியும். இது ரைபோஸ் நியூக்ளியஸ் ஹெச், அதாவது ஆர்என்ஏஸ் ஹெச்க்கு அப்புறம் வந்து இந்த வேலையை பார்க்கக்கூடியதான் இந்த டிஎன்ஏ லிகேஸ் 1. இந்த ரைபோ நியூக்ளியஸ் ஹெச் பத்தின டீடைல் வீடியோ போன வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதுலேயே நம்ம பார்த்துருப்போம் ரைபோ நியூக்ளியஸ் எப்படி வந்து இந்த பிரைமரை ரிமூவ் பண்ணுது அப்படின்னு. ஸோ இந்த பிரைமர் ரிமூவலுக்கு அப்புறம் வர்றது தான் நம்மளுடைய இந்த பாலிமரைசேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த நிக்கை சரி பண்றதுக்கு டிஎன்ஏ லிகேஸ் 1 வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா டிஎன்ஏ லிகேஸ் 3 இதை பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ ரிப்பேர் புரோட்டீனான XRCC1 கூட சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏவை சீல் பண்ணக்கூடியதா இருக்கு. மெயினா நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேரவும் ரீகாம்பினன்ட் ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. இதை மைட்டோகாண்ட்ரியால நம்ம இந்த டிஎன்ஏ லிகேஸை பார்க்க முடியும். டிஎன்ஏ லிகேஸ் 4 அடுத்ததா பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ லிகேஸ் 4 காம்ப்ளெக்ஸ் ஆகிறது எந்த புரோட்டீன் கூட அப்படின்னா XRCC4. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து NHEJ நான் ஹோமோலோகஸ் எண்ட் ஜாயினிங் டிஎன்ஏவை வந்து டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக் இருக்கக்கூடிய இந்த ரிப்பேர் மெக்கானிசம் பண்ணக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் VDJ ரீகாம்பினேஷன் அப்போ இம்யூனோகுளோபுலின் T செல் ரிசெப்டர் லோக்கை இந்த இம்யூன் சிஸ்டம் டெவலப் அப்பவும் நம்ம இந்த டிஎன்ஏ லிகேஸ் 4 பார்க்க முடியும். இந்த டிஎன்ஏ லிகேஸ் 2 அப்படின்ற டைப் வந்து டிஎன்ஏ லிகேஸ் 3 உடைய புரோட்டோலைட்டிக் டீக்ரிடேஷன் அப்போ வரக்கூடியது. இதையும் எந்த எனர்ஜி இந்த மேமலியன் லிகேஸ் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ATP நாட் NAD. இப்போ தெர்மோஃபிலிக் பாக்டீரியம் இந்த ஆர்கானிசம்ல நம்மளுக்கு தெரியும், இந்த ஆர்கானிசம் அப்படின்னாலே தெர்மோஃபிலிக் அப்படின் போதே நம்மளுக்கு ஹையர் மோர் டெம்பரேச்சர்ல சர்வைவ் ஆகக்கூடிய ஆர்கானிசம். இந்த ஆர்கானிசம்ல இந்த என்சைம் ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்கும், ஆக்டிவாகவும் இருக்கும். ஸோ என்சைம் அப்படின் போதே நம்மளுக்கு வார்மர் ஆர் ஹையர் டெம்பரேச்சர்ல ஆக்டிவ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த தெர்மோஃபிலிக் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய லிகேஸ் வந்து உடைய ஹாஃப் லைஃப் 48 hours, எத்தனை டிகிரி செல்சியஸ்னா 65 °C அண்ட் 1 hourக்கு 95 °C வந்து அதோடைய லைஃப் டைம் இருக்கும். இப்போ AMP லிகேஸ் இந்த லிகேஸ் வந்து 500 தெர்மல் சைக்கிள்ஸுக்கும் 94 ஆர் 80 °C 16 ஹார்ஸ்க்கு சர்வைவபிலிட்டி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான இந்த பியூரிஃபிகேஷன் அண்ட் கேரக்டரைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வீஸ் அண்ட் ரிச்சர்ட்சன் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் டெவலப் பண்ணாங்க. ஸோ இது ஒரு 6 ஸ்டெப் குரோமட்டோகிராஃபிக் ஃப்ராக்ஷனேஷன் ப்ராசஸ். இதுல செல் டெப்ரிஸ் எலிமினேட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அடிஷன் ஆஃப் ஸ்ட்ரெப்டோமைசின் ஆட் ஆகப்படுது. ஃபாலோயிங் ஸ்ட்ரெப்டோமைசின் இது வந்து டை ஈத்தைல் அமினோ ஈத்தைல் செல்லுலோஸ் காலம் கூட வாஷ் பண்றாங்க, அது DEAE அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்போ செல்லுலோஸ் ஃப்ராக்சனேஷன் நடக்குது. இந்த ஃப்ராக்சனேஷனுக்கு அப்புறம் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் எவ்வளோ அப்படின்னா 10% லிகேஸ். ATP அண்ட் மெக்னீசியம் அயான் இல்லாம இந்த ரியாக்ஷன்ஸ் நடந்து பியூரிஃபிகேஷன் நடக்க முடியாது. முக்கியமான இந்த மெக்கானிசம் டிஎன்ஏல எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய நிக்கை வந்து இந்த லிகேஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி வந்து நம்மளுக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எங்க மோஸ்டா பார்க்க முடியும், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த நிக்கை வந்து ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸுக்கு இடையில பார்க்க முடியும்.
இப்போ இந்த ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு இடையில நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிக் எப்படி வந்து சரி பண்ணுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இந்த ஒரு சைடு இங்க இருக்கக்கூடிய இந்த எண்ட் வந்து 3' OH இருக்கக்கூடிய அக்செப்டார் எண்ட். அதர் சைடு இருக்கக்கூடிய இந்த எண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து டோனார், அதாவது 5' பாஸ்பேட் எண்ட். ஸோ இந்த ரெண்டு எண்டுமே உடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இங்க பார்க்க முடியும். இந்த அக்செப்டார் எண்டோடைய 3' OH எங்க இருக்கு அப்படின்னு, டோனாரோடைய 5' பாஸ்பேட் எங்க இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த லிகேஸ் வந்து இந்த நிக் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் இடையில இருக்கக்கூடிய நிக்கை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த டோனாருக்கு பக்கத்துல ஒரு பாஸ்பேட் தான் இருக்க முடியும். ஸோ அப்பதான் இந்த நிக் ஏற்பட முடியும். ஸோ இந்த நிக் இருக்கிறத வந்து இந்த லைசின் சென்டரோட இருக்கக்கூடிய இந்த லிகேஸ் என்சைம் வந்து அட்டாச் ஆக முடியும். இந்த லிகேஸ் என்சைம்ல இருக்கக்கூடிய சென்டர் ஆக்டிவ் சைட்டான லைசின் கூட எது வந்து அட்டாச் ஆகும்னா ஏடிபி, ஏடிபி உடைய ஒரு ஃபார்மான ஏஎம்பி. ஸோ இங்கே ஏடிபி நம்மளுக்கு எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் டிஎன்ஏ லிகேஸ்ல. ஸோ மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஏடிபி இஸ் கன்வெர்டட் இன்டு ஏஎம்பி, அப்புறம் லிகேஸ் காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறது பைரோபாஸ்பேட். இந்த ப்ராசஸ் ஏஎம்பி வந்து இந்த லிகேஸ் கூட ஜாயின் ஆகிறது தான் அடினைலேஷன் அப்படின்னு சொல்றோம். செல்ஃப் அடினைலைசேஷன் இங்க நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லைசில் இருக்கக்கூடிய ஏஎம்பி இங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் எங்க பண்ணும், இந்த டோனர்ல இருக்கக்கூடிய பாஸ்பேட்ல ஒரு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஏற்படுத்தும். இந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் மூலியமா தான் இங்க இருக்கக்கூடிய இந்த பாஸ்பேட் 5' பாஸ்பேட்டும் இங்க இருக்கக்கூடிய 3' OH அக்செப்டருடைய 3' OHம் ஜாயின் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பாஸ்போ டயஸ்டர் பாண்ட் இதுக்கு இடையில ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகப்படுவது இந்த லிகேஸ் என்சைமும் ஏஎம்பியும். இப்படிதான் இந்த மெக்கானிசம் ஆஃப் லிகேஷன் நடக்குது. ஸோ இங்க வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் ஏஎம்பி டு 5' பாஸ்பேட் டோனர் நடக்குது அப்படின்றத இப்ப பார்த்தோம். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு இந்த டயஸ்டர் பாஸ்போ டயஸ்டர் பாண்டும் ஏற்படுது. ஸோ இந்த மெக்கானிசம்ல இருந்து நம்மளுக்கு தெளிவா தெரியக்கூடியது, இந்த லிகேஸ் என்சைம் நிக் மட்டும்தான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு, நாட் கேப் ஆஃப் த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். ஸோ இந்த கேப்ல வந்து நம்மளுக்கு நியூக்ளியோடைட் தேவைப்படும். இந்த நியூக்ளியோடைட் ஃபில்லிங் வந்து பாலிமரைசேஷன் என்சைம்னால நடக்கும், பாலிமரைஸ் என்சைம்னால நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த விடுபட்டிருக்க இந்த கேப் நிக்க மட்டும்தான் இந்த லிகேஸ் என்சைம் ஃபில் பண்ண முடியும். இப்போ இந்த லிகேஸ் என்சைம்ல டெஃபிஷியன்சி மியூட்டேஷன் நடந்தா என்னென்ன ஜெனடிக் டெஃபிஷியன்சிஸ் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, லிகேஸ் 4 சிண்ட்ரோம், அதை வந்து இம்யூனோ டெஃபிஷியன்சி ஏற்படுத்தக்கூடிய இந்த லிகேஸ் 4ல ஏற்படக்கூடிய மியூட்டேஷன். ஸோ இது காமனா மைக்ரோசெஃபாலி மேரோ ஹைப்போபிளாசியா அப்படின்ற டிசீஸை ஏற்படுத்தும். அடுத்ததா ஜீரோடெர்மா பிக்மெண்டோசம் அப்படின்ற இந்த டிசீஸும் ஏற்படும். இது என்ன பண்ணும் அப்படின்னா சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் ஃப்ரம் சன்லைட் இதை வந்து ஏற்படுத்தும். டிஎன்ஏ ரிப்பேர் அப்போ ஏற்படக்கூடிய இந்த ஹெல்பிங் மெக்கானிசமா இந்த மியூட்டேஷன் நடந்தா அது நடக்காம போகும். அப்போ வரக்கூடிய டிசீஸ் வந்து அட்டாக்சியா, தெலாஞ்சியன்டேசியா. அப்புறம் ஃபேன்கோனி அனீமியா இந்த டிசீஸும் போன் மேரோ ஃபெயிலியர் வந்து ஏற்படுத்தக்கூடும். இப்போ ப்ளூம் சிண்ட்ரோம் இது வந்து சேம் யூவி லைட் எக்ஸ்போஷர் மாதிரி தான், ஸ்கின் சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் சன் எக்ஸ்போஷர். T4 லிகேஸ் மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா இதுவும் யூவி ரேடியேஷனுக்கு சென்சிட்டிவிட்டியாகவும், ஆல்கலேட்டிங் ஏஜென்ட்டான மீத்தானோ சல்ஃபனேட்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவிட்டியாகவும் இருக்கும் இந்த T4 லிகேஸ் மியூட்டேஷன். லிகேஸ் பத்தின ஜென்ரல் விளக்கமும் அப்புறம் டிஎன்ஏ லிகேஸ் பத்தின இன்டெப்த் விளக்கமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த வீடியோல இந்த லிகேஸ்ல இன்னொரு டைப்பான உபிக்யூட்டின் லிகேஸ் பத்தி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். தேங்க்யூ.